Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல எப்பயும் மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல சூப்பரான கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி பண்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ்ல காலிஃப்ளவர் எடுத்து வச்சிருக்கேங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிரலாம். நம்ம இதுல வந்து காலிஃப்ளவர் கட் பண்றப்போ கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸா கட் பண்ணிக்கலாம். அப்ப நல்லா இருக்கும். இப்போ பீசஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். அந்த தண்ணியில ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர் பீஸ் எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த தண்ணி நல்லா ஒரு 5 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதிலிருந்து காலிஃப்ளவர் எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துடலாம். நீங்கள் தேவைப்பட்டால் இந்த தண்ணியில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா காலிஃப்ளவரையும் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம உடனே செய்ய போகிறனால இது வந்து ரொம்ப சூடாக இருக்குங்க. நான் கொஞ்சமாக வந்துட்டு பச்சை தண்ணி இதில் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கரம் மசாலா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாமே காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இப்போது நம்மளுக்கு தேவைப்படுற மாவு வந்து இப்போ நம்ம சேர்க்க போகிறோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துடலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாங்க. நீங்கள் மைதா மாவு சேர்க்குறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இல்லைன்னா தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா திக்காகவே இருக்கணும். பாருங்கள், காலிஃப்ளவர் மேலே லைட்டாக ஒரு லேயர் மாதிரி இருக்குது, அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருங்க. இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நம்ம உடனேவே நம்ம வந்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பிரெட் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். பிரெட் நல்லா வந்து டோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் காலிஃப்ளவர் பீசஸை இந்த மாதிரி பெரட்டி எடுத்துடலாம். எல்லா பக்கமே வந்து பிரெட் க்ரம்ஸ் நல்லா படுற மாதிரி நல்லா பெரட்டி எடுத்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே கவர் இருக்கணும். எல்லா காலிஃப்ளவர் பீசஸுமே இதே மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா காலிஃப்ளவர் பீசஸுமே நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், இப்போ ரெடி பண்ணியாச்சு. எல்லா பக்கமே நல்லா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் இருக்கணும். இப்போ இது பொரிக்கிறதுக்கு நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாங்க. வானிலையில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 பீஸ் வந்து நம்ம இதில் போட்டுடலாம். ஏன்னா பிரெட் க்ரம் சேர்த்துருக்கோம் அப்படின்றனால ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மேல் பக்கம் மட்டும் ப்ரௌன் ஆயிரும், உள்ளார வந்து வெந்திருக்காது. அதனால் கொஞ்சம் குறைவான தீயில் வச்சு அதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 6 பீஸ் நம்ம போட்டுட்டோங்க. ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி கொஞ்சம் வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் குறைவான தீயில் பொரிக்கிறோம் அப்படின்றனால கொஞ்சம் டைம் ஆகும். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு உள்ளாரையும் நல்லா வந்து ஃப்ரை ஆகிருக்கும். சாதாரணமாக நம்ம வந்து பிரெட் க்ரம்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இது மாதிரி நம்ம பண்ணுறப்போ மேல் லேயர் வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா சைடுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரட்டும். வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஒரு 2 நிமிஷம் விட்டு நம்ம எடுத்துடலாம்.
நல்ல கிறிஸ்பியான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.